என்னை நீங்கள் தொற்றக்கூடாது, என் மக்களையும் நீங்கள் தொற்றக்கூடாது அப்படின்றது தான் இது வந்து இந்த என்டையர் எலெக்ஷனுக்கான நரேட்டிவாக நான் பார்க்குறேன். ஓகே, இதை குறித்து தான் தாவேகா இனி வரும் காலங்களில் தனது தேர்தலை அணுகும் அப்படின்றது தான் நான் பார்க்குற ஃபோர்ஸ் சைட்டாக. எல்லாருக்கும் இப்படி ஒரு வீடு கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியாது? இங்கே ஊழல் இல்லாத ஒரு அரசு அமையவே முடியாது உலக அளவில். கரெக்டுங்களா? அது அமையணுன்றதான் நான் விரும்புறேன். அது முடியாது, இம்பாசிபிள். இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு டிவிக்கே வந்தால் நடக்கும் உண்மையாக நடக்கும். இப்போது எலெக்ஷன் ப்ராமிசஸில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிமுகவில் குற்றம் செய்த அனைத்து அமைச்சர்களையும் தூக்கி உள்ள வைப்போன்னு சொன்னாங்களா இல்லையா? அவரடா சொன்னாங்க. ஏன் ஒருத்தர் கூட எஃப்ஐஆர், அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு அறப்பொருளையும் கஷ்டப்படுது, ஏன் எஃப்ஐஆர் கூட போடல? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இந்த வருஷம் நான் அடிச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் நீ வந்தால் நீ அடிச்சுக்க, இல்லை நீ எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துறேன். இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காதுன்றதுக்கு என்ன உறுதி? ஒரு காலத்தில் காலனி வீடுகள் கொடுத்த அரசு தானேங்க இது. சமத்துவபுரத்தில் கொடுத்துருக்குறாங்களே சார். இதில் ஒரு தற்கூரி அப்படிங்கிற விவகாரத்தை குறித்து ரொம்பவே அட்ரஸ் பண்ணி தான் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. தற்கூரி அப்படின்னு யாரை சொல்கிறீங்க? நாங்கள் தற்கூரி, நாங்கள் ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த தற்கூரிகளால் தானே நீங்களாம் வந்து திமுகவும் ஆட்சிக்கும் வந்தீங்கன்ற மாதிரியான ஒரு டோன் எடுக்கிறாரு. இப்போ அஃபண்ட் ஆகிட்ட ஒரு இல்லை, விஜய் அஃபண்ட் ஆகலை, இவங்களோட கேம்பெயின் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. விஜய் வந்து ஏன்டா எங்கள் கட்சியை தற்கொலை சொல்லிங்கன்னு கேட்கவே இல்லை. சரி, ஒவ்வொரு ஆயுதமாக அவர் மேலே வீசப்படும்போது கடைசியாக வீசப்பட்ட ஆயுதம் அவரை ஒன்றும் பண்ண முடியாதுடாப்பா. அப்போ கூட்டத்தை காலி பண்ணு. கூட்டத்தை வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டம், கும்பல், நீங்கள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டைன் பண்ணுங்கள், பொது சொத்தை உடைக்காமல் போங்க, இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அன்புமணி சொன்னதான் அது. ஒரு கொள்கையற்ற கும்பல் அப்படின்னு யார் சொன்னார்? கூட்டம் அப்படின்றது முதலமைச்சர் சொன்னார். அப்போ இதுலேருந்து தற்கொலைகள் அப்படின்றது பரப்பப்படுது. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இது நடக்கிறது அசம்பிளியில். உங்களுடைய எதிரி யாரு? டிஎம்கே தான் அடிக்கணும். அதுக்காக நான் என்டிஏ பக்கம் போக மாட்டேன் அப்படின்றதே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார்ல. என்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சுட்டு எனக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே நோக்கத்தோட நான் வரேன். நான் வந்து இந்த விஜய் ஒன்று சொல்லிட்டான்னா சொன்னது தான். அப்போ இதை விட ஸ்ட்ராங்காக ஐ எம் நாட் கோயிங் ஃபார் என்டிஏன்றத, பிஜேபி பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்றத அவங்க கட்சிக்காரங்களே சொன்னதை தான் நான் நினச்சேன். இதை விட எப்படி ஸ்ட்ராங்காக சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று ரொம்ப தெளிவாக அறிவிச்சுட்டு வேற எந்த அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த விஜய் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டான், சொன்னால் அதுலேருந்து பின்வாங்க மாட்டான். இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னங்க அர்த்தம்? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை மீட் பண்ணதில். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஜயினுடைய இந்த பரபரப்பான ஒரு பேச்சு. குறிப்பாக வந்து விஜயை தொட்டதை நீங்கள் ஏன்டா தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு வந்து நான் என்னுடைய பதில் அடிகளை கொடுப்பேன் அப்படிங்கிறது அவர் பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு அப்படின்னு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத சில விஷயங்களும் விஜய் தொட்டிருக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி ஓவராலாக பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 2 கேள்வி நீங்கள் கேட்டிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் கேட்டது, என்னை நீங்கள் தொற்றக்கூடாது, என் மக்களையும் நீங்கள் தொற்றக்கூடாது அப்படின்றது தான் இது வந்து இந்த என்டையர் எலெக்ஷனுக்கான நரேட்டிவாக நான் பார்க்குறேன். ஓகே, இதை குறித்து தான் தாவேகா இனி வரும் காலங்களில் தனது தேர்தலை அணுகும் அப்படின்றது தான்
நான் பார்க்குற ஒரு ஃபோர்சைட் அது. ரெண்டாவது, அவர்கள் ஒரு ஒரு சின்ன சாம்பிள், ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த எலெக்ஷன் ப்ராமிசஸில் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்றது எனக்கு புரியல. ஏன் சாத்தியம் இல்லாமல் எல்லாருக்கும் இப்படி ஒரு வீடு கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியாது? இங்கே ஊழல் இல்லாத ஒரு அரசு அமையவே முடியாது உலக அளவில். கரெக்டுங்களா? அது அமையணுன்றதான் நான் விரும்புறேன். அது முடியாது, இம்பாசிபிள். இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு டிவிக்கே வந்தாலும் நடக்கும், உண்மையாக நடக்கும். ஓகே. ஆனால் எந்த அளவுலன்றது தான் முக்கியம். கோடிகளை அடிக்கிற அமைச்சர்களும் ஊழல் தான் பண்ணுறாங்க. 100 ரூபாய் வாங்குற விஓவும் ஊழல் தான் பண்ணுறது. எந்த ஊழலை நீங்கள் வந்து சரி செய்யணும்? பட் நீங்க இது காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணலங்க. ஒரு கன்வின்சிங் தி சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் இருக்குது. நான் என்ன எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் மினிமைஸ் பண்ணுங்க, 5% வச்சுங்க, டாப் லெவலில் பண்ணாதீங்க. ஏன் நான் இதை மீண்டும் சொல்லணும்னா, இதை நீங்கள் சரி பண்ணாலே தமிழ்நாடு வந்து சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டாக மாறும். ஒரு பாலாறில் அடித்தது மட்டும் 4000 கோடி. அவர் சொன்னார் இல்லையா, 7 லட்சம் யூனிட் அப்படின்றது, 7 லட்சத்தி சம்திங் யூனிட். 4 யூனிட், ஐ திங்க் 3லேருந்து 5 யூனிட், அந்த 4 யூனிட் வச்சுக்கலாமே, 4 யூனிட் வந்து ஒரு லாரி. அப்போ 7 லட்சம் யூனிட்னா எத்தனை லட்சம் லாரி? ஒரு யூனிட் வந்து ஆற்று மண்ணை அப்படியே அள்ளி விற்கிறாங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். அப்போ இவ்வளோ கொள்ளை நடக்குது. இதெல்லாம் அரசுக்கு வர வேண்டிய காசு தானே. புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அரசுக்கு வர வேண்டிய வருமானம், அரசுக்கு வந்து சேர வேண்டிய வரியாக இருக்கட்டும், வருமானங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே கொள்ளையடிக்கிறதுல போதில்ல. புது திட்டங்கள் தீட்டுவதற்கெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மூத்த அதிகாரி கூட சொன்ன பார்த்தீங்கன்னா, எந்த அரசு வந்தாலும் எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. புதுசாக தான் போடுவாங்க. ஏன் புதுசாக போடுவாங்க? புதுசாக போட்டால் தான் காசு அடிக்க முடியும். 4000 கோடி வந்து கால்வாயை சீர் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, பண்ணலையே. ஸோ எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் இதில் ஊழலை கம்மி பண்ணுங்க. நில்லுன்றது இம்பாசிபிளுங்க. அமெரிக்காவில் ஊழல் இருக்குன்னா ஊழல் இருக்குது, ஆனால் அங்கே நேர்மையாக ஊழல் இருக்குது. லாபிங்னு பேர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனி நடத்துகிறேன். நான் என்ன பண்ணுவேன், காங்கிரஸ்மேன்ட்டையும் இல்லை அங்கே உள்ள இந்த செனட்டர்கிட்டையும் இந்த இத்தனை லட்சத்தை அஃபிஷியலாக கொடுப்பேன். கொடுத்துட்டு நீ பார்லிமெண்ட்டில் பேசு, காங்கிரஸில் பேசு, உகாண்டாவில் சண்டை நடக்குது, உகாண்டாவில் அமைதி இல்லை, நம்ம இராணுவத்தை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு நீ பேசு அப்படின்னு அதுக்கு லாபி பண்ணுறதுக்கு நான் ஆனால் அது அங்கே லீகலைஸ்டு. இதே மாதிரி எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் ஊழல்ன்றது இருக்குது. ஆனால் அது எந்த லெவலில் இருக்குது, எந்த வடிவத்தை இதை நீங்கள் நான் வந்து அதனால தான் சொன்னேன், ஊழல் இல்லாத ஒரு அரசை யாராலுமே உருவாக்க முடியாது. பட் லெவல் எங்கே? ஆயிரக்கணக்கான கோடிகள் அடிக்கிறதுக்கும் 5-10 அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுதானே பெரிய பிரச்சனை ஆகுது. அரசு ஊழியர்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்க முடியாமல் போகுது? தூய்மை பிரச்சனை. ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள் சென்னைக்கு 20,000 பேர் தேவைங்க. அதுக்கு 40 கோடியா 50 கோடியில் முடிச்சிடலாம். ஆனால் 400 கோடி 500 கோடி நீங்கள் வந்து எதுக்கு யாருக்கு கொடுங்க? அவுட் சோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு பெரிய கட்டிங் வர்றதுனால தானே பண்ணுறீங்க. இது மாதிரி உங்களுடைய சுய லாபத்திற்காக எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது கஜானா காலி ஆகுது. அதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க. அப்போ இதை சர்க்குலேட் பண்ணுறதுலே உங்களுடைய 5 வருஷம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது போய் சொல்ல முடியுமான்னு பார்க்குறீங்க. இன்னொரு ஆட்சி மாற்றம் வந்து அவங்க தனியாக போய் ரெண்டுமே இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டட் அண்ட் எக்ஸிஸ்டிங், பாஸ்ட் அண்ட் கரண்ட், 2 பேருமே தானே. இப்போ எலெக்ஷன் ப்ராமிசஸில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிமுகவில் குற்றம் செய்த அனைத்து அமைச்சர்களையும் தூக்கி உள்ள வைப்போன்னு சொன்னாங்களா இல்லையா? டெஃபினட்டாக சொன்னார். ஏன் ஒருத்தர் கூட எஃப்ஐஆர், அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு அறப்போர்லங்க கஷ்டப்படுது, ஏன் எஃப்ஐஆர் கூட போடல? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இந்த வருஷம் நான் அடிச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் நீ வந்தால் நீ அடிச்சுக்க, இல்லை நீ எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துறேன். இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காதுன்றதுக்கு என்ன உறுதி இருக்குன்றீங்க? அப்போ தான் அதனால தானே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல. நீங்கள் தூய்மையான அரசு நடத்துறீங்க. அவர் அடித்தாரை கொள்ளை, மக்கள் பணத்தை தானே அடித்தார். அப்புறம் ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல?
ஸோ நீங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் இதை சரி செய்தாலே போதும். இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா விஜய் சொன்னது சாத்தியம் தான் நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு சொல்றேன் நான், கிட்டத்தட்ட 14 லட்சம் அரசு ஊழியர்கள், அதுல எத்தனை லட்சம் பேர், 14 லட்சம் பேர்ல எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க? எவ்வளவு வேகன்சி இருக்குது, ஏன் ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் பண்ணாலே கஜானா காலியா இருக்கு. நீங்க இல்ல நான் ஏற்கனவே கஜானா இல்லங்கறேன். அது ஏன் இல்ல, ஏன் இல்லை? இல்லாமல் போறதுக்கு காரணம் உங்களோட ஊழல். புரியுதுங்களா? நீங்க இதை சரியா செய்தாலே உங்களுக்கு இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் நிரந்தர பணின்னு இருக்குல்ல, நீங்க அரசு டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி நிறைய இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்க. காவல்துறையிலேருந்து ஆசிரியர் வரை எல்லாரையும் ஃபில் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலையை கொடுத்துட முடியுங்க. 14 லட்சம் வேகன்சி, ஐ திங்க் 5 லட்சமா 6 லட்சமா தான் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. 50% மேல இல்ல. ஓகே. இப்போ இந்த குரூப் 4ன்னு இருக்கு இல்லையா, குரூப் 4ன்றது குரூப் 4க்கு ஒரு வாட்டி எக்ஸாம் வச்சா 10 லட்சம் பேர் எழுதுறான். 10th பாஸ் ஆனா போதும். அப்ப அந்த குரூப் 4ஐயே மொத்தமா அவுட் சோர்ஸ் பண்றாங்க இன்னைக்கு. இல்ல இப்ப எக்ஸாம்ஸே இல்லாத மாதிரி. ஆமா, கம்ப்ளீட்டா அந்த செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கிளார்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதெல்லாம் அவுட் சோர்ஸ். அது யாருக்கு லாபம்? அரசாங்கத்துக்கு லாபம். அரசாங்கத்துக்கு எப்படி லாபம்? அரசாங்கத்துக்கு நட்டம். ஆமா. ஆனா அந்த தனியார் நிறுவனத்துக்கு அவங்களுக்கு தான் லாபம். அவங்கள்ட்ட இருந்து இவங்க கமிஷன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்க பேர்லயே ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி வச்சு இப்போ அண்மையிலே நேற்று வழக்கறிஞர் பாரதி 30 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து அவுட் சோர்சிங்க்கு நம்ம மாநகராட்சி ஆணையர் குமரவர்களுடைய ஒய்ஃப் பார்ட்னராக இருக்க கம்பெனிக்கு கொடுத்துருக்கான்றாங்க. அது என்ன பண்ணும்? சுடுகாடு, பார்க்கு, அதுக்கு அடுத்தது கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கும்ல, அதுக்கு ஆள் சப்ளை பண்ணும். ஏன் அதுக்கு கார்பரேஷனை நேரடியாக அவங்களுக்கு போடலாம்ல? எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் இதுதாங்க. இப்போ இதுக்கு அவுட் சோர்ஸுக்கு பின்னாடி தே ஆர் நாட் சேவிங், தே ஆர் லூட்டிங். ஓகே. அப்போ இந்த மாதிரி லூட்டிங்கை குறைங்க. ஒரு கான்ட்ராக்ட்லேயும் நீங்கள் டிரான்ஸ்பரன்சியாக இருங்க. ஒரு செலவையும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. அரப்போர் மாதிரி ஆட்கள்கிட்ட ஐடியா கேட்டாலே அவங்க லாரியாக கொடுப்பாங்க, உட்காந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று திமுக இன்றைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஒரு காலத்தில் அவங்க வச்சு பேசினவர் தானே. ஆமாம். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு 100% க்ளீன் கவர்மெண்ட் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் கிவ் 80. தட் இஸ் இனஃப் டு கிரியேட் சர்ப்ளஸ் ஃபார் தமிழ்நாடு. அதை வச்சு நீங்கள் தமிழ்நாடை ரொம்ப, ஏன்னா இது வந்து நல்ல டெவலப்டு ஸ்டேட். இந்தியா இஸ் வேர்ல்டு அண்ட் சவுத் இந்தியா இஸ் யூரோப், தமிழ்நாடு இஸ் யூரோப்னு தானே சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு நல்லா பார்த்தாடு அட்டி பண்ணுறா காசு அப்படின்னு நினச்சி அடிச்சிருந்தீங்கன்னா எந்த. ஸோ அப்போது விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா, அப்போது எல்லாருக்கும் ஒரு வீடு, வீட்டுக்கு ஒரு பைக்கெல்லாம் ஈஸிங்கன்றீங்க. தட்ஸ் நாட் அ பிக் திங் அட் ஆல். இல்லை, அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மைண்ட் செட்டாக இல்லையா? எல்லா இப்போ திராவிட கட்சிகளும் தொடர்ச்சியாக வந்து நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஓகே, அது அவங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, பண்ணலையே, இனிஷியேட்டாவது பண்ணியிருக்காங்களேன்ற. ரொம்ப அவசியமான இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப அவசியமானது இல்லையா? கிராமத்துலேயோ இல்லை ஒரு காலத்தில் காலனி வீடுகள் கொடுத்த அரசு தானேங்க இது. சமத்துவபுரத்தில் கொடுத்துருக்குறாங்களே சார். கொடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு அந்த 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 பேஷனும் வில்லும் க்ளீன் கவர்மெண்ட்டும் இருந்தால் தான் கொடுக்க முடியும். மற்ற நாடுகளில் கொடுக்கும்போது நம்ம நாட்டில் கொடுக்க முடியாதா என்ன? அமெரிக்காவில் ஒரு பெண் கர்ப்பமானாலே போதும், அவங்களுடைய டெலிவரி வரை எல்லா செலவும் கவர்மெண்ட் அரசாங்கம் தான் ஏற்றுக்குது. அப்போ அதுவும் அரசாங்கம் தானே. கனடாவில் வந்து ஒருத்தவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா வேலையிலேருந்து வீடுலேருந்து மாத செலவு வரையும் அரசே கொடுக்குது. அப்போ அதுவும் அரசாங்கம் தானே. இங்கே மட்டும் அது சாத்தியம் இல்லாத சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்னென்னா இங்கே ஒரு நேர்மையான அரசு வேணும். அது ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் ஒன்று இருக்குல்ல, அதில் நேர்மையானவர்களை போடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை. டிஜிபியே நியமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 உயர்மட்ட அதிகாரிகளை லஞ்சம் வாங்கலான்னு தெரிஞ்சவொடனே தூக்கிடுங்க வேலையை விட்டு. வேலை சஸ்பெண்ட் பண்ண, நேரடியாக டெர்மினேட் பண்ணுங்க. யாரெல்லாம் மக்கள் விரோத போக்கில் செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் லஞ்சத்தில் ஈடுபடுறாங்களோ தூக்குங்க. ஒரு 10 பேரை தூக்குங்க, வந்தால் 10வது நாளே தூக்குங்க. இங்கே என்னன்னா பண்ணா எல்லாரையுமே தூக்கணும் இல்லை, ஃபஸ்ட்டு தூக்குங்க, 10 பேரை தூக்குங்க. 90 பேர் அடுத்த நாளே சரியாயிடுவான். ஏன்னா அவர்களுக்கு லஞ்சம் வாங்குறதை விட அரசில் நிறையா சரியாக வேலை செஞ்சாலே அவங்களுக்கு நல்ல பென்ஷன். சரி, அரசு ஊழியர்கள்ன்றது கவர்மெண்ட் அரசு இயந்திரத்தை ரன் பண்ணுறவங்க.
நீ அவங்கள சரியாக பாதுகாக்கும் போது தான் ஒட்டுமொத்த தனியார் நிர்வாகங்களும் ஐயோ அரசு இப்படி பண்ணும்போது நம்ம அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு அதை விட அதில் பாதினாச்சும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பான். ரைட்டுங்களா? அப்போ அங்கேயே கோட்டைன்னா இப்போ இவ்வளோ லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் கவர்மெண்ட் ஒரு காரணம் இல்லை. எஸ். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடியது தான் பண்ண முடியும் தான். அது இலவசங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோடைய அடையாளங்களே தானே. இதில் அவர் தற்குறி அப்படிங்கிற விவகாரத்தை குறித்து ரொம்பவே அட்ரஸ் பண்ணி தான் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. தற்குறி அப்படின்னு யாரை சொல்கிறீங்க, நாங்கள் தற்குறியில் நாங்கள் ஆச்சரியக்குறி அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் இந்த தற்குறிகளால் தானே நீங்களாம் வந்து திமுகவும் ஆட்சிக்கு வந்தீங்கன்ற மாதிரியான ஒரு டோன் எடுக்கிறாரு. ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டார் விஜய். இல்லை, விஜய் அஃபண்ட் ஆகலை, இவங்களுடைய கேம்பெயின் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. விஜய் வந்து ஏன்டா எங்கள் கட்சியை தற்கொலை சொன்னீங்கன்னு கேட்கவே இல்லை. அது ஒவ்வொரு ஆயுதமாக அவர் மேலே வீசப்படும்போது கடைசியாக வீசப்பட்ட ஆயுதம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கூட்டத்தை காலி பண்ணு, கூட்டத்தை வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டம், கும்பல், நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின் பண்ணுங்கள், பொது சொத்தை உடைக்காமல் போங்க, இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அன்பில் மகேஷ் சொன்னதான் ஒரு கொள்கையற்ற கும்பல் அப்படின்னு யார் சொன்னார்? கூட்டம் அப்படின்றது முதலமைச்சர் சொன்னார். அப்போ இதுலேருந்து தற்குறிகள் அப்படின்றது பரப்பப்படுது. ஆனால் இந்த பொது சமூகம் இருக்குல்ல, பொது சமூகம் அதை எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. முதல் குரல் வந்து மருத்துவர் ஷாலினிட்டேந்து வந்தது. அதுக்கடுத்தது வழக்கறிஞர் அருள்மொழிகிட்டேந்து வந்தது. அவங்களோட பெருசாக எதிர்க்கல. அதாவது நம்ம பசங்களே நீங்கள் எதுக்கு தற்குறின்னு சொல்கிறீங்க அப்படின்றது அது டம்முன்னு வராது இல்லை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வரும். மூணாவது வந்து டாக்டர் எழிலன்ட்டேந்து வந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. அதுதான் உண்மையான டைரக்டான கொஸ்டின் ரைஸ் பண்ணது. இல்லை, அதற்கு எப்படி வந்தது ரூட்ன்றது இங்கேருந்து தானே ஒன் பை ஒன்னாக தானே வரும். இப்போ கருத்து ஒரு இடத்துல உருவாக்கப்படுது, அதை இன்னொரு இடத்துல முன்மொழியப்படுது, அது இன்னொரு இடத்துல பேசு பொருளாக மாறுது. அப்போது இந்த காலகட்டங்கள்லேயே நிறைய மாற்றங்கள் நடக்குது. நானும் தற்குறின்னு பல பேர் வந்து தன்னுடைய அடையாளங்களே தற்குறின்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஐயோ இதுவும் இந்த கேம்பெயின் அவுட்டு போல இருக்குது அப்படின்னு அதுவும் பேக் ஃபயர் ஆகிடுது. அதை தான் விஜய் சொல்கிறாரு. ஏன்ப்பா உங்கள் ஆட்களே நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்குது, தற்கொலைன்னு சொல்லாதுன்னு சொல்கிறீங்களே. அது இப்போது நம்ம தான் இதை பேசணும்னு தான். ஒரு பக்கம் என்னது அறிவு திருவிழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அது யார் கல்வி? முதியோர் கல்வியா? இளைஞர்கள் கல்வி தானே. அவங்க அந்த ஏஜ் குரூப்பு தானே நீங்கள் தற்கொலைன்றீங்க. திமுகவுக்கு போட்டால் அவன் வந்து அறிவாளி, விஜய் பக்கம் போனால் அவன் தற்குறி. என்ன இது? யாரை கொச்சப்படுத்துவது? மக்களை எப்படி கொச்சப்படுத்த முடியும்? அதை தான் அவர் கேட்டாரு. அதான் என்ன கேட்குறேன்னா, அது அஃபெண்ட் ஆனதுனால தான் விஜய்கிட்ட இருந்து அந்த அவ்வளோ ஒரு வீரியமான பதிலே வரணும்னு கேட்குறேன். கடந்து போயிருக்கலாம். மக்களை நீ முட்டாள்னு சொல்லும் போது ஓகே, நீ என்ன சொல்லு, மக்களை ஏன் முட்டாள்னு சொல்ற? உங்க சொந்த மக்கள், என் மக்கள் எல்லாமே தமிழ் மக்கள் தானே, நம்ம நாட்டோட மக்கள் தானே. முதல்வர் அவர்களுக்கும் முதல்வர் தானே, அவர்களுக்கும் முதல்வர். அவர் தான் சொன்னார், ஓட்டு போட்டவனுக்கும் நான் தான் முதல்வர், போடவனும் நான் தான் முதல்வர் அப்படின்னும் போது அது எப்படி அது? ஸோ அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க வந்து எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் புதுசாக ஏதாவது வெப்பனை தேடிக்கிட்டு பழைய லாக் புக்கில் பாரு வேற ஏதாவது மிச்சம் இருக்குதா அப்படின்றத விஜய் அடிச்சு ஓஞ்சிட்டாங்கன்றீங்களா நீங்கள்? நிராயுத பாணி ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட இனிமேல் வெப்பனே கிடையாது. இனிமேல் புதுசாக ஏதாவது தயாரிச்சுட்டு வந்தால் தான். அப்போ நீ எங்கே ஸ்டாப் பண்ணுறியோ அங்கேருந்து நான் அடிக்கிறேன் அப்படின்றது. இனிமேல் நான் அடிக்கவே இல்லையே, இனிமேல் தானப்பா அடிக்க போகிறேன் அப்படின்றது. அதான் இப்போது விஜய்கிட்ட அந்த காஞ்சிபுரம் பற்றிலாம் பேசும்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னை தொட்டுட்டீங்க, நான் வந்து உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கலங்கிறாருல. திமுக வாலண்டரியாக போய் விஜய் எதுவுமே பண்ணலை. விஜய் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா அதுக்கு ரியாக்ஷன் தான் திமுக பண்ணுறாங்க. இல்லை, என்ன வாலண்டரியாக அவர் பண்ணல? இல்லை, இப்போ திமுகவை எதிர்த்தார் விஜய், திமுக விஜய் எதிர்க்குது, அவ்வளவுதானே. இல்லைங்க, அதாவது விஜயை வந்து சும்மா இருக்கும்போது திமுக போய் அப்படி மட்டும் இல்லைல்ல. இடையூறுகளை கொடுக்கறது யாரு? அரசு தானே கொடுக்குது. இப்போ நீ போய் பர்மிஷன் கொடுத்தாங்க, இப்போ 4 வாரத்துக்கு அப்புறம் வான்றது யார் சொன்னது? சார், டிசம்பர் 4 தீபம் வருது, 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு வருது, இதெல்லாம் வைக்கவே மாட்டாங்களே சார் யாருமே. அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா 4 வாரம் டைம் கேட்டிங்கன்னா வேற டேட் தான் கேட்டிருக்காங்க. 4 வாரத்துக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணணும்ன்றாங்க. அது பொது விதி சார், நாட் ஒன்லி ஃபார் டிவிக்கு, ஃபார் எவ்ரிபடி. இதுக்கு முன்பு அப்படி நடக்கலையே. இதுக்கு முன்பு அப்படி நடக்கல, எல்லாருக்கும் அப்படி நடக்கல. அப்ப அந்த எஸ்ஓபி நடைமுறைக்கு வந்துருச்சா? அந்த ஆபரேஷன் ப்ரொசீஜர் நடைமுறைக்கு வந்துருச்சா? வரலையா? இன்னும் டிராஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்பே எப்படி அது? அப்ப நீங்க தானங்க சொரிஞ்சு விட்டுட்டே இருக்கீங்க.
இங்கே எல்லாமே டெமோக்ராட்டிக்காக நடந்ததுன்னா விஜய் இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அவசியமே இல்லையே. இது எப்படி டெமோக்ராட்டிக்காக நடக்கும்? நடக்கவே நடக்காதுல்ல. ஏங்க உங்களுக்கு பொட்டன்ஷியல் த்ரெட்டை நீங்கள் எப்படி வளர்த்து விடுவீங்க? பட் அஃப்கோர்ஸ் இன்னும் எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமான ஒரு கூட்டம். ஸோ கரூர் சம்பவத்தை குறித்து ஓரிரு வார்த்தைகளாவது மனம் விட்டு பேசுவார் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. இரண்டாவது, எஸ்ஐஆர் பற்றி தாவேகா கட்சியினர் மாவட்ட ரீதியாக போராட்டங்கள் பண்ணாங்க. எஸ்ஐஆரை பற்றி 2 வார்த்தை, எங்க பிஜேபியும் திமுகவும் கூட்டு சேர்ந்து நம்மளை ஒழிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு வார்த்தை பேச எதிர்பார்த்தாங்க. அது குறித்து வாய் திறக்கல. பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் கூட விஜயனுடைய ஸ்பீச்சில் இல்லை. இது மூணுத்துக்கு உங்களோட பதில் என்ன? இது வந்து பேசிதான் ஆகணுமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, எஸ்ஐஆரில் தனது நிலைப்பாடு என்ன அப்படின்றத தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தியாச்சு. அதுக்கு வந்த கூட்டமும் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். இது சொல்லி தான் ஆகணுமா? கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது, விஜய் வாயால கேட்கணும் சார் பொதுக்கூட்டத்தில். வெயிட் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இது நடக்கிறது அசம்பிளியில். உங்களுடைய எதிரி யாரு? டிஎம்கே தான் அடிக்கணும். அதுக்காக நான் என்டிஏ பக்கம் போக மாட்டேன் அப்படின்றதே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார்ல. என்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சுட்டு எனக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே நோக்கத்தோட நான் வரேன். நான் வந்து இந்த விஜய் ஒன்று சொல்லிட்டான்னா சொன்னது தான். அப்போ இதை விட ஸ்ட்ராங்காக ஐ எம் நாட் கோயிங் ஃபார் என்டிஏன்றத, பிஜேபி பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்றத அவங்க கட்சிக்காரங்களே சொன்னதை தான் நான் நினச்சேன். இதை விட எப்படி ஸ்ட்ராங்காக சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓப்பனாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் என்டிஏ பக்கம் போக மாட்டேன் அப்படிதாங்க சொன்னார். இது நான் வெர்பாட்டமா அவர் சொன்னது தானே நான் ரிப்பீட் பண்ணேன். நீங்க பொழிப்புரை தான் சொல்றீங்க. அவர் வாதங்களை அவரோட வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தல. அவர் வார்த்தைகள் தான். இப்போ வேணா ரிப்பீட் பண்றேன். எனக்கு அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு என்று ரொம்ப தெளிவா அறிவிச்சுட்டு வேற எந்த அஜெண்டாவும் இல்லாம மக்களுக்கு சேவை பண்ணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் வந்திருக்கேன். இந்த விஜய் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டான், ஆனால் சொன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டான். இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னங்க அர்த்தம்? இதை விட ஸ்ட்ராங்காக யார் சொல்லணும்? நீங்களே சொல்லுங்க. இதை ஐம் ஆஸ்கிங் யூ. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ வெளியில இருந்து இருக்கக்கூடிய விமர்சனம் இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்றேன் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணவங்களுக்கு புரியுது. டைரக்டா 1-to-1 ஆன்சர் அதிமுக பிஜேபி நான் கண்டுக்கலங்க. நான் டைரக்டா டிஎம்கே தாங்க அப்போஸ் பண்றேன், அவங்க பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போலாம். அதுதானே சொல்றாரு. அதுதான் அது இன்டைரக்டா ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். இதை விட அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. ஏன்னா இதற்கு முன்பு எனக்கு திமுக தான் அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு பல முறை சொல்லியாச்சே. திருப்பி அதே சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களே. இப்ப என்னன்னா, ஏன் இந்த கருத்து பரப்பப்படுது அகேன்னா, பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தான் இங்க வெற்றியை உறுதி செய்யும். அஃப்கோர்ஸ் அந்த மனநிலை வந்து திமுக பாருங்க. விஜய் பிஜேபி பத்தியே பேசல, இன்னும் ஒரு ஸ்லீப்பர் செல் தான், இன்னும் பி டீம் தான் அப்படின்னு அதை கதை விடுறாங்களே, அவர்கள் கட்டி விடுகிற வாதம் அது. இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி கிளீனா சொல்ல முடியும்? Nobody can be open like this. ஓகே, இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, பிஜேபி எதிர்ப்பு தானே தமிழ்நாட்டில் இருக்கிறது இயற்கையான உணர்வு. ஆமா, அந்த உணர்வை நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு பொது மேடையில மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதன் மூலமாக என்ன எழுந்துற போறாங்க விஜய் கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் தான் விஜய் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் கூட்டணி குறித்து முடிவு பண்ணுவாரு, அவர் தாவேகாவோட கூட்டணியை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தான் இங்க வந்து கூட்டணிக்கு இப்படி தீர்மானத்தையே நிறைவேற்றிட்டு இருக்கணுமா? இல்லை ஒவ்வொரு முறையும் இதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இன்றைய தேவை என்ன? இன்றைய தேவை நான் வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுதான் இன்றைய தேவை. அதற்காக நான் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பக்கம் போய் நின்று அவங்கள கூட வச்சுட்டு நான் அதை செய்ய மாட்டேன். இதை விட என்னங்க நம்ம அப்போது இப்போ இதில் யார் தற்கொலை? விஜய் பேசியதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிற இந்த கூட்டம் தற்கொலையா? பாருங்க, பிஜேபி பற்றி எதுவுமே பேசலன்னு சொல்கிற இந்த கூட்டம் தற்கொலையா? தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய என்ன சொல்கிறது, நான் என்னுடைய அடுத்த 4 மாதம் 6 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு ரொம்ப கிளியர் கட்டாக க்ளீன் ஸ்லேட்டில் எழுதி பேசிட்டு போன விஜய் தற்கொலையா? இட் வாஸ் அ வெரி கிளியர் கட் ஓப்பன் ஸ்பீச்சுங்க. எனக்கு தாவேகாக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதற்குமே சேர்த்து சொன்னது தான் இது. ஓகே, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங் அந்த வார்த்தைகள்.
நிச்சயமா அதபடி அவர் நடந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு தான் பொதுவாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து கூட பார்க்கலாம். பல விதமான கருத்துக்களை பொதுவாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.